ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மோகன்லால், மீனா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் திருஷ்யம் 3. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2013 இந்த திருஷ்யம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2021 திருஷ்யம் 2 அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த 2021 திருஷ்யம் 2 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த படத்தோட சீக்வலாக தான் இந்த திருஷ்யம் 3 அப்படிங்கிற படம் வந்திருக்கு. ஸோ 3 படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒன்று தான். இந்த திருஷ்யம் அப்படிங்கிற இந்த ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே வந்த படங்களுடைய கதை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜார்ஜ் குட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஜார்ஜ் குட்டி எந்த அளவுக்கு போகிறாரு, எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகிறாரு, போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த திருஷ்யம் அப்படிங்கிற இந்த படங்களுடைய கதையாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதையும் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த திருஷ்யம் பார்ட் 1 இருந்துச்சு இல்லையா, 2013 வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பார்ட் 1ஓட கதையை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டிங்காகவும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேயில் மேக்கிங் வைஸாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி விளையாடிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், திருஷ்யம் 3ல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து ஒரு ஸ்லோ பர்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப வந்து டெட் ஸ்லோ அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படிங்கன்னு பாகங்களாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய படங்களுடைய அடுத்தடுத்த பார்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த இடத்துல நின்றுச்சு, எந்த இடத்துல முடித்தாங்க, செகண்ட் பார்ட் எந்த இடத்துல முடித்தாங்க, தேர்ட் பார்ட் எதுலேருந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில ரீகேப்ஸ்லாம் போடுவாங்க. பட் அதே மாதிரி தான் இந்த திருஷ்யம் 3 அப்படிங்கிற இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதும் இந்த படத்தோட டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரீகேப்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ எந்த இடத்துல இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் முடியுது, பார்ட் 2ல் எந்த இடத்துல முடிஞ்சுது, இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பர் தான். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதே இடத்துல தான் நிற்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கடைசி ஒரு 20-25 நிமிஷம் தான், கரெக்டாக கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது தான் இந்த படத்துடைய ஆக்சுவல் திங், இந்த ஒரு படம் தான் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தான், இந்த 25 நிமிஷம் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் இந்த மொத்த படத்தையும் காப்பாற்றுது அப்படின்னு சொல்லணும். இந்த 25 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த 25 நிமிஷம் கதை தான் பார்த்திங்கன்னா இந்த திருஷ்யம் 3 அப்படிங்கிற இந்த மொத்த படத்தையும் காப்பாற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த படத்தோட டைரக்டரான ஜீத்து ஜோசப் அவருடைய ரைட்டிங்காக இருக்கட்டும், மோகன்லால் அந்த ஜார்ஜ் குட்டியாக நடித்த அந்த கேரக்டராக இருக்கட்டும், ஸோ சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மோகன்லால் தான் இந்த படத்தோட பில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை. அவர் எடுத்திருக்கிற அந்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஜார்ஜ் குட்டியாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் சரி, செகண்ட் பார்ட்லையும் சரி, இந்த ஜார்ஜ் குட்டி அப்படிங்கிற இந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். அது பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து இந்த ஒரு பழியிலேருந்து எப்படி வந்து காப்பாற்றிக்குது, எப்படி விலக்கிக்குது அப்படிங்கிறத வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ பல விஷயங்கள் பண்ணுவார் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் சரி, செகண்ட் பார்ட்லேயும் சரி. பட் இந்த தேர்ட் பார்ட்டில் அவருடைய இன்டெலிஜென்ஸை வந்து குறைச்சிட்டாங்களோ, அந்த ஜார்ஜ் குட்டி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து, அந்த கேரக்டருடைய தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ வளவலன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். பட் இந்த பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இந்த படத்தை, அந்த முந்தைய 2 படங்களை விட இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படமோ அப்படிங்கிற மாதிரி தோண வச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த 25 நிமிஷம் கதைக்காக நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பல பேருக்கு வந்து இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேக் ஆஃபே ஆகலை, செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் இருக்குன்னா இந்த படத்தோட மொத்த கதையும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இந்த திருஷ்யம் மாதிரி படங்கள் பார்க்கக்கூடிய, மலையாளம் படங்கள் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு செட் அவுட் பண்ணுறாங்க.
செகண்ட் ஹாஃபில் தான் அந்த 25 மினிட்ஸில் தான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரிவீல் ஆகுது. பட் எனக்கு பர்சனலாக வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஒரு கன்வின்சிங்காகவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஆவரேஜான ஒரு மூவி அப்படின்னு தான் சொல்லி நினச்சேன். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.